ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம். வாழ்க்கை சில நேரங்கள்ல திசை தெரியாத காடு மாதிரி ஆகிடுறது இல்லையா? எவ்வளோ ஓடினாலும் அதே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு மனக்குறை. வீட்ல நிம்மதி இல்ல, பிள்ளைங்களோட எதிர்காலம் பத்தி கவலை, தீராத உடல் உபாதைகள், இப்படி ஏதோ ஒண்ணு நம்மள அழுத்திட்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் அம்மா இருக்கிறேன், பயப்படாதன்னு மகா பெரியவா நமக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கிறார். அதுதான் ஸ்ரீசக்கரம். மகா பெரியவா ஒரு தரம் சொன்னார், ஸ்ரீசக்கரம்ங்கிறது வெறும் கோடுகளும் வட்டங்களும் இல்ல, அது உன் அம்மாவோட திருமுகம். குழந்தை தான் அம்மாவோட மடியில உட்கார்ந்தா எப்படி ஒரு பாதுகாப்பு கிடைக்குமோ, அந்த பாதுகாப்ப இந்த சக்கரம் உன் குடும்பத்துக்கு கொடுக்கும்னு சொன்னார். நாமெல்லாம் நினைக்கிறோம் ஸ்ரீசக்கரம்ங்கிறது ஏதோ பெரிய பண்டிதர்களுக்கும் மந்திரம் தெரிஞ்சவங்களுக்கும் மட்டுமானதுன்னு. அதுதான் இல்ல. ஒரு தாய் தன் குழந்தைக்கு எப்படி எட்டாத உயரத்துல இருக்கிற பொருளை குனிஞ்சு எடுத்து கொடுப்பாளோ, அதே மாதிரி நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்காக அன்னை காமாட்சி இறங்கி வந்த வடிவமே இந்த நவாவரணங்கள்னு சொல்றார் மகாபெரியவா. நம்ம வாழ்க்கையில ஏற்படுற குழப்பங்களுக்கு தீர்வு தேடி அலையிறோம். ஆனா அன்னை காமாட்சியோட வடிவான ஸ்ரீசக்கரம் நமக்குள்ள இருக்கிற பேராற்றலை உணர்த்த காத்திருக்கிறது. மகா பெரியவா ஸ்ரீசக்கரத்தை வெறும் ஒரு வரைபடமா பார்க்கல, அது அம்பிகையோட திருமேனின்னு சொல்றார். இதுல 64 கோடி யோகினிகள் வாசம் செய்றாங்க. ஆதிசங்கரர் பல கஷேத்திரங்கள்ல ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சு உக்கிரமா இருந்த தெய்வங்களை சாந்தப்படுத்தினார். ஸ்ரீசக்கரத்தை வீட்டுல வச்சு வழிபடுறதுங்கிறது அம்பிகையே வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு சமம். இதுல உள்ள ஒவ்வொரு கோடும் ஒரு மந்திரம், ஒவ்வொரு புள்ளியும் ஒரு சக்தி. ஸ்ரீசக்கரம் பார்க்க கடினமா இருக்கலாம், ஆனா மகா பெரியவா இத ஒரு வரைபடம்னு சொல்றார். ஒரு கோட்டைக்குள்ள நுழைய 9 வாசல்கள் இருக்கிறது மாதிரி நம்ம ஆன்மாங்கிற இறைவனை அடைய 9 அடுக்குகளை கடக்கணும். இந்த ஸ்ரீசக்கரத்துல இருக்கிற 9 ஆவரணங்களை பத்தி விரிவா பார்க்கலாம். அதோட பலன்களை பத்தியும் பார்க்கலாம். ஆவரணம் 1, திரைலோக்கிய மோகன சக்கரம். அது வெளிப்புற சதுரம். இது 3 கோடுகளை கொண்ட வெளிப்புற சதுரம். இது நாம் வாழ்ற உலகியல் வாழ்க்கை. இத வணங்கினா மன உறுதி கிடைக்கும், உலக ரீதியான தடைகள் நீங்கும். ஆவரணம் 2, சர்வாச பரிபூரக சக்கரம். 16 இதழ் தாமரை கொண்டது. நம்முடைய புலன்களையும் ஆசைகளையும் குறிக்கிறது. இத வழிபாடு செய்யறதால நம்முடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறும், மன கட்டுப்பாடு உண்டாகும். ஆவரணம் 3, சர்வ சம்சோபன சக்கரம். 8 இதழ் தாமரை கொண்டது. இது காமம், குரோதம் போன்ற குணங்களை சீரமைக்கிற இடம். இத வணங்குறதால தேவையற்ற கோபம் மறைந்து சாந்தமான குணம் பிறக்கும். ஆவரணம் 4, சர்வ சௌபாகிய தாயக சக்கரம். 14 சிறிய முக்கோணங்கள் கொண்டது. சௌபாகியங்களை அருள்ற பகுதி இது. குடும்பத்துல சுபிக்ஷம், செல்வம் மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்கும். ஆவரணம் 5, சர்வார்த்த சாதக சக்கரம். 10 வெளி முக்கோணங்கள். சர்வ அர்த்த அப்படின்னா நாம செய்யற காரியங்கள்னு அர்த்தம். இத வணங்குறதால நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும், தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும். ஆவரணம் 6, சர்வ ரக்ஷாகர சக்கரம். 10 உள் முக்கோணங்களை கொண்டது. இது பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும். இத வணங்குறதால தீய சக்திகள், வியாதிகள் மற்றும் விபத்துகள்ல இருந்து நம்மளை காக்கும். ஆவரணம் 7, சர்வ ரோககர சக்கரம். 8 முக்கோணங்களை கொண்டது. ரோகம்னா நோய், உடல் மற்றும் மன நோய்களை தீர்க்கிற இடம். இத வணங்குறதால தீராத நோய்கள் நீங்கும், மன ஆரோக்கியம் மேம்படும். ஆவரணம் 8, சர்வ சித்தி பிரத சக்கரம். மைய முக்கோணம்னு சொல்லுவாங்க. இது அன்னை லலிதாம்பிகையோட ஆயுதங்கள் இருக்கிற இடம். இத வணங்குறதால அஷ்டமா சித்திகள் மற்றும் பேரானந்தம் கிடைக்கும், எதையும் சாதிக்கிற ஆற்றல் கிடைக்கும். ஆவரணம் 9, சர்வானந்தமய சக்கரம்.
அதாவது மையப்புள்ளி பிந்து. இதுதான் இலக்கு. சிவனும் சக்தியும் ஐக்கியமாற இடம். இத வணங்குறதால பிறவி பெருங்கடல் நீந்தி இறை உணர்வுல கலக்கிற மோட்ச நிலை கிடைக்கும். ஸ்ரீ சக்கரத்தோட அமைப்ப கோல்டன் ரேஷியோ மற்றும் நவீன இயற்பியல் வரைபடங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? இன்னைக்கு விஞ்ஞானிகள் வியக்கக்கூடிய கோல்டன் ரேஷியோ மற்றும் சாக்ரெட் ஜாமெட்ரி ஸ்ரீ சக்கரத்துல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே செதுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீ சக்கரத்தோட மையப்புள்ளி பிந்துன்னு அழைக்கப்படுறது. இதுதான் பெரு வெடிப்பு பிக் பேங் நிகழ்ந்த இடமா நவீன இயற்பியல்ல சொல்லப்படுற சித்தாந்தத்தோட ஒத்து போறது. இது வெறும் படம் இல்ல, ஒரு பவர் கிரிட். இதன் அமைப்பை உற்று பார்க்கும்போது நம்ம மூளையோட ஆல்பா அலைகள், ஆல்பா வேவ்ஸ் தூண்டப்பட்டு மன அமைதி கிடைக்கிறதுங்கிறது அறிவியல் உண்மை. விஞ்ஞான ரீதியா இந்த 9 அடுக்குகளோட வடிவியல் நம்ம மூளையோட நியூரான்களை சீரமைக்கிறதுன்னு சொல்றாங்க. மகா பெரியவா சொல்றார், இந்த 9 நிலைகளும் ஏதோ வெளி உலகத்துல இல்ல, உனக்குள்ளேயே இருக்கிறது. வெளியில இருக்கிற சதுரம் உன் உடல், மைய புள்ளி உன்னோட ஆன்மா. எவ்வளவு உழைச்சும் முன்னேற்றம் இல்லையா? வீட்ல பதட்டமா? மகா பெரியவா யந்திரராஜன்னு போற்றக்கூடிய ஸ்ரீசக்கரம் வீட்ல இருந்தா துரதிர்ஷ்டம் நுழைய அஞ்சும், கண் திருஷ்டிய நீக்கும். அன்னை மகாலட்சுமியோட உறைவிடம் அப்படிங்கறதால பொருளாதார உயர்வு உண்டாகும். தம்பதிக்கிடையே ஒற்றுமையும் காரிய சித்தியும் தரும். இந்த ஸ்ரீசக்கரம் வீட்ல இருக்கிறதால பெரிய பூஜைகள் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, தினமும் குளிச்சுட்டு ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்னு சொல்லி ஒரு பூவ சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் செஞ்சாலே போதும். அம்பாளுடைய சக்கரம் உன்னை சுத்தி காவலா இருக்கும்போது உனக்கு என்ன பயம்னு சொல்றார் மகா பெரியவா. மகா பெரியவா கடைசியா என்ன சொல்றாருன்னா, அறிவியலும் ஆன்மீகமும் இணையிற புள்ளிதான் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம்ங்கிறது வெறும் உலோகம் இல்ல, அது ஒரு உயிர் சக்தி. உங்க நம்பிக்கையே அதன் பலனை ரெட்டிப்பாக்கும். 9 படிகள் ஏறி இறைவனை அடைகிறதே நவாவர்ண ரகசியம். மகா பெரியவாளோட ஆசீர்வாதத்தோட நம்ம இல்லங்கள்லயும் உள்ளங்கள்லயும் ஸ்ரீ வித்யோட ஒளி பரவட்டும். உங்க வாழ்க்கையில அமைதியும் செல்வமும் பெருக அந்த காமாட்சி அம்பாள் துணையா இருப்பா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.